மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, நம்ம கூட்டு குடும்பத்தோடரு பார்க்கறதுக்கு பெரிய கதை மாதிரி இருந்திருக்கும். இவ்வளோ பேர் இருக்காங்க, என்னென்ன கதை அடுத்தடுத்து வரப்போகுது அப்படின்ட்டு பெரிய ஸ்டோரி இருக்கும் இருந்தது. அப்படிதான் இருந்தது, நானும் அப்படிதான் எடுத்தேன். ஆனால் திடீர்னு முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன காரணம்னு உங்ககிட்ட சொல்லலான்ட்டு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இந்த கதை ஆரம்பிக்கும் போது நான் ஒரு பிளானோடய ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு யதார்த்தமாக அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாக ஆரம்பிச்சு தான். சும்மா மாமியார் இன்னொருத்தவங்க அப்படியே பேசுகிற மாதிரி ஆரம்பித்து மருமகள் வந்து அப்புறம் இன்னொரு மருமகள் வந்து இதுதான் இது வரைக்கும் தான் சும்மா ஆரம்பிச்சது தான் அது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டராக அதுக்கப்புறமா யோசிச்சு அப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்தது. இந்த சரவணன் கேரக்டரு, சந்தியா கேரக்டரு, இவங்களாம் வந்து இன்னும் ஒரு பையன் இருக்கணும். சரி, இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கல்யாணம் ஆகாத ஒரு பையன் இருக்கணும், கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்ட்டு சேர்த்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் பூமாரி கதைக்குள்ளே வரணுன்றதுக்காக அப்புறம் தங்கச்சி கேரக்டராக ஒன்று கூட்டின்னு வந்தோம். அதான் சரஸ்வதி. அவங்கள கொண்டு வந்தோம். கொண்டு வந்து எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கும்போது அப்புறமா சரி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டவள்ளி இருக்காங்களே அவங்க வந்து மூத்த பொண்ணாகவும் அப்படியே கதையை மேக் பண்ணேன். இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் வந்து லவ் சீன்லாம் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்தை உருவாக்கினேன். இப்போ சரவணுக்காக ஒரு குடும்பம், அப்புறம் சந்தியாவுக்காக ஒரு குடும்பம் அப்படின்னு ஒரு விதமாக பணக்கார குடும்பம், ஏழை குடும்பம் அப்படி 2 டைப்பாக பிரித்து கொண்டு வந்தேன். அப்புறமா தான் பூமாரிக்கு ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னு அப்புறம் சொன்னதுனால அப்புறம் எங்கேயே இருந்து அப்புறமா 2வது பொண்டாட்டி அவர் அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரி அப்புறம் வேற மாதிரி கதை போயிட்டு ஒரு குழப்பமான ஒரு கதையாக அதுக்கப்புறம் உண்டாச்சு. அப்புறம் இவங்க தங்கச்சின்ற மாதிரியும் முதல்ல தொடங்கும் போது தங்கச்சின்ற மாதிரிலாம் கிடையாது. அந்த ரம்யா குடும்பம் முதல்ல அவங்க ஒரு சாதாரண பணக்கார குடும்பம் தான். அப்புறம் தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான கதையை அதுக்கப்புறம் உண்டாக்குனேன். அப்புறம் இப்படியே போச்சு. அப்புறம் திடீர்னு எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிகிற மாதிரி ஆக்கி அப்புறம் கல்யாணம்லாம் முடிச்சாச்சு. சந்தியாவுக்கும் முடிச்சாச்சு, சரவணனுக்கு முடிச்சாச்சு, பூமாரிக்கு எல்லாருக்கும் முடிச்சாச்சு. இப்போ என்னன்னா, கடைசியில் வரும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து கதையை முடிச்சிடலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்படி முடிக்கணும்னு தோணும் போது கூட ஏன் முடிக்கணும், இன்னும் கதை நிறையா இருக்கே, நிறையா யோசிச்சு தானே எல்லா கேரக்டர்லாம் இறக்கணும், அப்படி இருக்கும்போது ஏன் முடிக்கணும்னு சொல்லிட்டு கதை கொஞ்சம் வேற மாதிரி திருப்பினதுக்கு அப்புறம் அப்படியே போச்சு. அப்புறம் திடீர்னு என்ன இப்படி மாறினதுக்கப்புறம் முடிச்சிடணும் அப்படின்னே தோணிடுச்சு எனக்கு. அப்புறம் சரி, அதுக்கு என்ன முடிக்கிறதுக்கு என்னென்ன காரணம் நான் ஃபஸ்ட்டு யோசிச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பிளானோட தொடங்கினதே கிடையாது இந்த நாடகம், இந்த கூட்டு குடும்பம். அப்படி ஆரம்பித்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிடுச்சா. இதுக்கு பேர் கேரக்டரு அங்கங்கே நிறைய சேஞ்ச் ஆகி போச்சு. இது ஒரு குழப்பம். அப்புறம் ஸ்டார்டிங்லாம் வீடியோ அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. எல்லாமே வேகமாக பேசுகிற மாதிரி ஒழுங்காகவே இருக்காது. இப்படி இருக்கும்போது இப்போ இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கிறதுனால டக்குன்னு யாராவது வந்து பார்த்தா கூட திடீர்னு ஏதோ ஒரு எபிசோடில் வந்தால் கூட டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. இப்போ குடும்பம் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குழப்பமான ஒரு கதை இருக்குல்ல, தங்கச்சி 2வது பொண்டாட்டி அப்படி இப்படின்னு, இது யாராக இருந்தாலும் திடீர்னு பார்க்கும்போது ஒரு குழப்பமாக தானே இருக்கும். அப்புறம் வியூஸும் கம்மியாக தான் போயிட்டே இருந்தது. சரி, ஒரு வேளை கதை வந்து நிறைய பேரால் பார்க்க முடியலையோ, குழப்பமாக இருக்கோ, அதனால் இந்த கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிறையா குடும்பம் ஸ்டார்டிங்கில் யோசிச்சு பண்ணேன், ஏன்னா கதைனா நிறைய எடுக்கலாம் அப்படின்றதுக்காக. அப்புறம் பார்த்தா கடைசியில் எல்லாரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறையா பேர் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொச்சன்னு இவ்வளோ இங்கே அங்கே குடும்பம், இந்த குடும்பம், அந்த குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்துக்கு தனித்தனி கதை வருது. தனித்தனி கதை வரும்போது எப்படி அதை வந்து தினமும் வீடியோவாக போடுறது, எல்லாரையும் எப்படி காமிக்கிறது. இப்போ ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு 2 நாளைக்கு இப்படி தொடர்ச்சியாக காட்டினா அப்போ ஒரே குடும்பத்தை காமிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக காமிப்பான்னு பார்த்தா ஒரு கண்டினியூட்டி இருக்காது. என்ன இங்கே அங்கன்னா ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். இதுவும் சிக்கலாச்சு. சரி, கதையை மட்டும் ஓடுறதுக்கு இந்த சிக்கல். சரி, வேறு ஏதாவது ஒரு கல்யாணத்தை புதுசாக உருவாக்கலாம் பார்த்தா இன்னும் கல்யாணம் ஆகாதவங்களாம் இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு கதை உருவாக்கணும்னா அப்போ அதுக்கு ஒரு குடும்பம், புதிய குடும்பம் வரணும். அப்போ இன்னும் இதுவே இவ்வளோ பெருசு இருக்குது, இன்னும் எவ்வளோ பேரை கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு தோணுச்சு. அதனால் இதுக்கப்புறம் இந்த கதையை தொடர வேணாம், முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அதுக்கப்புறமா எல்லாரையும் அப்படியே சேர்ற மாதிரி உண்மையெல்லாம் தெரிஞ்சு அங்கே எங்கே எல்லாம் தெரிஞ்சு சமாதானம் ஆகி பிரச்சனை ஆகி அப்புறம் எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி கொண்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து எல்லாம் மனம் திருந்தி எல்லாம் மன்னிப்பு கேட்டு அப்படி இப்படி எல்லாத்தையும் கடைசியாக கொண்டு வந்தாச்சு. சரி,
இந்த குடும்பம் நிறையா இருந்தது, இது மட்டுமா காரணம் கேட்டால் இல்லை. அதுக்கு இல்லாமல் இந்த கதையில் ஏதாவது ஒன்று வந்து சாதாரணமாக எதுவுமே நடக்கிறது எல்லாமே வந்து கதையை நோக்கியே போய்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்தடுத்த நாள் பார்த்தா கதை தான் பற்றி பேசுகிறாங்களே தவிர வேறு எதுவும் இயல்பான வாழ்க்கையை எதுவுமே காமிக்கிற மாதிரியே இல்லை. அப்புறம் பணத்தோட அருமைன்றதே தெரியல. எல்லாருமே வந்து எதுவுமே காசு பணத்துக்கே குறவே இல்லாத மாதிரி எல்லாருமே காசு வச்சுருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் எனக்கு பிடிக்கல. ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல கிராமத்து வாழ்க்கை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு வந்து கிராமம் தான் எனக்கு பிடிக்கும். கிராமத்தில் இருக்க வாழ்க்கை முறைனா பிடிக்கும். நம்ம ஒரு மிடில் கிளாஸ், அப்போ பணத்தோட அருமை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இடிக்கும், நமக்கு செலவு பார்த்தது இதெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் கதையாக இருக்கிறது எனக்கே பிடிக்கல. இப்போ கடைசியாக கதையை முடித்தோம். கதையை முடிக்கும் போது எல்லாமே கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு நினச்சி முடித்தேன். அப்படிதான் முடித்தேன். ஆனால் அதில் சில குறைகள் தான் இருக்குதான். நான் கொஞ்சம் அந்த பல வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க பேசுகிற மாதிரி அப்படிலாம் பண்ணலான்னு நினச்சேன். என்ன ஆயிடுச்சுன்னா, வெள்ளிக்கிழமை வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அதாவது திங்கக்கிழமைலேருந்து அடுத்த இந்த ராம ஒரு சொர்க்கம் அந்த தொடர் கதைக்கு அதுக்கு எபிசோடு எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கதையை வர அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறதுக்கு எடுக்கவும் முடியல. அங்கே போயிட்டு திங்கக்கிழமைலேருந்து புது நாடகமும் போனோம். திரும்ப பழசை எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சு என்ன பண்ணிட்டேன், கடைசியாக அந்த ஃபோட்டோலாம் வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதில் எல்லாரையும் ஓரளவு காட்டியாச்சு. எல்லோரும் வேலை செஞ்சு இது பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இது என்னென்ன மிஸ் ஆச்சுன்னா, அந்த ரம்யா குடும்பம் இருக்குல்ல, அந்த பெரிய அந்த பணக்கார குடும்பம், ரம்யா, ராகுல், அந்த புஷ்பா அவங்களாம் இருக்காங்களா, அந்த குடும்பத்தை கடைசியில் காமிக்கவே இல்லை. அந்த குடும்பம் இந்த குடும்பத்தோடு சேர்ந்துதா சேரலையா அப்படின்றது எதுவுமே காமிக்கவும் இல்லை, அதை எதுவுமே பயன்படுத்தவும் இல்லை. அப்புறம் முக்கியமாக என்னென்னா, இந்த ராஜேஸ்வரி, துரைசாமி இவங்க 2 பேர் தான் அந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம். அவங்களோட சந்ததி தான் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அவங்களோட கதை என்னன்னே சொல்லவே இல்லை. கடைசியில் அவங்களுக்குள்ளே ஏன் சண்டை வந்தது, எப்படி பிரிஞ்சாங்க, சரி அந்த ராஜேஸ்வரன்றவங்க ஏன் ஜெயிலுக்கு போனாங்க, ஜெயிலுக்கு அத்தனை வருஷமாக ஏன் ஜெயிலில் இருந்தாங்க, மறுபடியும் வந்து பழி வாங்கன்னு வந்தாலும் எப்படி திருந்தினாங்க அப்படின்றது எதுவுமே காமிக்கல. கடைசியாக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு தான் காமிச்சாச்சு. இதில் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, இந்த கதை வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, சரியாக முடிக்கல, இவங்களை காமிக்கல அப்படின்ட்டு நினச்சேன். இதை நான் முன்னாடியே நினச்சேன், இதை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இதை சொல்லியிருக்கணுமே அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக கோச்சுக்கு போகிறேன்னு நினச்சேங்க. அதெல்லாம் நான் எதுவுமே கோச்சிக்கல, கரெக்டாக சொல்லணும்னு நினச்சி பெருமைப்படுறேன். நான் இந்த அளவுக்கு கதையை கவனித்து ஒன்று நுணுக்கமாக பார்த்து கேட்குறாங்கன்றது சந்தோஷத்தான் நான் பாடுறேன். ஆனால் அவங்களுக்கு கதை யோசிச்சு வச்சுருந்தேன் தான். அந்த ராஜேஸ்வரி, துரைசாமி எப்படி பிரிஞ்சு போனாங்க, எப்படி ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்றதுக்கு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அப்படியே போட்டு வாய மூலியமாக சொல்லாமல் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்தது, அந்த குட்டி குட்டி பசங்களாம் எப்படி இருந்தாங்க, அப்போ அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தது, ஏன் அப்படி போனாங்கன்ட்டு எல்லாத்தையும் யோசிச்சுலாம் வச்சுருந்தேன். கடைசி நேரத்தில் நான் ஊருக்கு போனதுனால என்னால் வந்து அந்த கதையை வந்து எடுக்க முடியல, அப்படியே முடிச்சுட்டேன். அவ்வளோதான், இதான் விஷயம். என்ன பண்ணுறது, பெரிய கதை தான், பெரிய அளவில் யோசிச்சு தான் எல்லா கேரக்டரும் வச்சு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். கடைசியில் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலை. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற கிராமம் ஒரு சொர்க்கம் தொடர் கதையை தொடர்ந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா சுவாரஸ்யமாக ஃபன்னாக ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு, அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, இதான் என்னால் பண்ண முடியும். ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பண்ணுவோம், அவ்வளோதான். கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கையும் வர மாதிரி. சரி, இப்போ இந்த கதை எடுக்கிறத பற்றி நான் இதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது, பட் இருந்தால் இப்போ எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது. கொஞ்சோண்டு சொல்கிறேன். இப்போ என்னென்னா, நான் இப்போ வந்து பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ரெகுலரில் தான் படிக்கிறேன். காலைல போயிட்டு சாயந்தரம் தான் வரும், மறுபடியும் காலைல எழுந்து போகணும், இப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இல்லை என்னென்னா, சாயந்தரம் வந்து தான் நான் வீடியோ எடுக்கணும். இதுக்கிடையில் நான் அதெல்லாம் செட் பண்ணணும், எடிட் பண்ணணும், கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சரி தொடங்கியாச்சு, இதை விடக்கூடாது, எப்படியாவது இப்போது கண்டினியூ பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை போட்டுகிட்டே வரேன். எனக்கு ஆனால் ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது இதை போடுறது எனக்கு. இப்போ அந்த வீடியோ எடுக்கிறேன்ல, இதை நான் என் வீட்டிலேருந்தே எடுக்கிறதே கிடையாது. என் வீட்டில் எடுக்கிற மாதிரி சூழ்நிலையும் கிடையாது. நான் இதெல்லாம் அங்கே பேசி இதெல்லாம் எடுத்தேன்னா அது சரிப்பட்ட வர சத்தமாக இருக்கும். நான் வேறு ஒரு இடத்துல தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். ஒரு நேரம் போட முடியாத காரணம், அங்கே போயிட்டு எடுக்க முடியாதனால தான் ஒரு நேரம் என்னால் போட முடிய மாட்டுது. அப்புறம் 2வது எபிசோடு இருக்குல்ல, அதான் அந்த கிராமம் ஒரு சொர்க்கம் தொடர்க்கல 2வது எபிசோடில் அந்த குயிலாம்பாள் பாட்டி உட்காந்து பேசுகிறாங்கள, அதுதான் என்னுடைய வீடு. சரி, அவ்வளோதான். இந்த கதையை முடிச்சதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். என்னை பற்றி இது வரைக்கும் கொஞ்சோண்டு சொல்லியிருக்கேன், இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் அப்போ எதுவும் சொல்ல முடியாது.
அப்புறமா போக போக சொல்கிறேன்.